அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் எளிமையாக தான் சொல்லியிருக்கேன். சைக்காலஜி ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தா அந்த ரெக்கார்டுக்கு உங்களுக்கு 40 மார்க்ஸ் இருக்கிறதுலே அதிகமான மதிப்பெண்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டுக்கு. அதில் அதாவது 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு 20 மார்க்கு, 5 டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டுக்கு 20 மார்க், டோட்டலாக உங்களுக்கு சைக்காலஜி ரெக்கார்டுக்கு 40 மார்க்ஸு. ஸோ என்னென்ன டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, TAT டெஸ்ட்டு, திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது டாச்சிஸ்டாஸ்கோப்பு, இன்னொன்று முல்லர் லேயர் இல்லூஷன், மிரர் டிராயிங் அப்பேரட்டஸ், மேஸ் லேர்னிங், ரோஷார்க் இங்க் பிளாட் டெஸ்ட்டு. இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. இதில் உங்களோட காலேஜில் என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த அவுட் ஆஃப் 8ல் என்னென்ன 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் உங்களுக்கு ரெக்கார்டில் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த டெஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணாங்க, அந்த டெஸ்ட்டோட ப்ரொசீஜர் என்ன, அது குரூப் டெஸ்ட்டா இல்லை இண்டிவிஜுவல் டெஸ்ட்டா, அப்புறம் ஒரு டெஸ்ட் இப்போ TAT டெஸ்ட் அப்படின்னா திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு, அதாவது பொருள் அறிவோடு இணைத்தறி சோதனை அப்படின்னு சொல்லுவோம். CAT டெஸ்ட் அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த TAT டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட்டு மிரர் டிராயிங் அப்பேரட்டஸ் தான். இந்த மிரர் டிராயிங் அப்பேரட்டஸ் அப்படிங்கிறது ஆடி வரை சோதனை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் அவுட் த மோட்டார் எபிலிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. இப்போ இதில் நான் எரர் கவுண்ட், அதாவது கரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நான் காமிக்கல. ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் சாதாரண அட்டையில் கூட இந்த மாதிரி ஒரு முக்கோண சைஸில் கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் ஒரு பெண்ணால் 2 எட்ஜுமே டச் பண்ணாமல் ஒரு சுற்று அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து அவங்களோட மோட்டார் எபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதே லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வரையலாம், அதே மாதிரி ரைட் ஹேண்ட்லேயும் வரையும் பொழுது அவங்களோட மோட்டார் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மிரர் டிராயிங் அப்பேரட்டஸ் ஆடி வரை சோதனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது முல்லர் லேயர் இல்லூஷன் ஸ்கேலு. இது தனி வீடியோவோ போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஸோ இந்த முல்லர் லேயர் இல்லூஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆப்டிக்கல் இல்லூஷன் மெத்தடு அப்படின்னு சொல்லலாம். இதில் இது டாச்சிஸ்டாஸ்கோப் ஓல்டு மாடல். இந்த டாச்சிஸ்டாஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவன வீச்சறி கருவி, அதாவது டு ஃபைண்ட் அவுட் த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவன வீச்சு இது ஹியூமன் பீயிங்ஸுடைய அந்த விசுவல் பர்செப்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. டு டெஸ்ட் த ஹியூமன் விசுவல் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இது மெமரி ட்ரம்மு. இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் என்ன அதாவது டிஸ்பிளே ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ் அதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி அதை அந்த மெமரி ட்ரம்மில் காமிச்சிட்டு திரும்ப அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லும் பொழுது அவங்கள எத்தனை மெமரியில் இருக்குது அப்படிங்கிறது மெமரி ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இது ரோஷார்க் இங்க் பிளாட் டெஸ்ட்டு. இந்த இங்க் பிளாட்டில் என்ன உருவங்கள் அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் அதிகமாக ஹியூமன் பீயிங்ஸோட உருவங்கள் அவங்க பர்சீவ் பண்ணுறாங்களா, இல்லை அனிமல்ஸோட உருவங்கள் பர்சீவ் பண்ணுறாங்களா, இல்லை அந்த கலரில் இருக்கிற பிக்சரை தவிர இடையில இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஸ்பேஸில் ஏதாவது உருவம் தெரிகிற மாதிரி இருக்கா, இல்லை பறக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி, ஒரு ஹார்ஸ் ஒரு ஓடுற மாதிரி, அதிகமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான உருவங்கள் அவங்க பர்சீவ் பண்ணுறாங்க, அதாவது ஹியூமன் ஃபிகர்ஸ், இல்லை அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸு, இல்லை பறக்கக்கூடிய உருவங்கள், இல்லை முழுமையான உருவங்கள் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லைன்னா தலை மட்டும் தெரியுது, கால் தெரியுது, வால் தெரியுது, ஃபேஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு முழுமையற்ற உருவங்கள் அவங்களுக்கு தெரியுதா, முழுமையான உருவங்கள் சொல்கிறாங்களா, அதாவது ஹியூமன் ஃபிகர்ஸ் அதிகமாக இருக்கா, அனிமல் ஃபிகர் அதிகமாக சொல்கிறாங்களா அப்படிங்கிற அது எல்லாமே அந்த ரோசார்க் இங்க் பிளாட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ ஷார்ட்டாக இந்த வீடியோவில் என்னென்னா சைக்காலஜி எக்ஸ்பெரிமெண்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த 8 ஹெட்டிங்கில் தான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த 5 எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சீங்க, அதோட ப்ரொசீஜர் என்ன, இதனால் என்ன யூஸு. இப்போ வந்து நீங்கள் அந்த மிரர் டிராயிங் அப்பேரட்டஸே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையில் கூட அந்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பீட்டடாக செய்ய சொல்லலாம். அந்த 2 பக்கமும் டச் பண்ணாமல் அந்த ஒரு சுற்று வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, எப்படி ஆரம்பத்தில் வந்து முயற்சிகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும், எரர் வந்து அதிகமாக இருக்கும். போக போக ப்ராக்டிஸ் பண்ணணும் வாட்டி முயற்சிகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குறைவான டைமில் அந்த ஒரு சுற்று வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதே இந்த ரோசார்க் இங்க் பிளாட் டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டியை வந்து கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டிஏடி டெஸ்ட்டுக்கு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சர்ஸில் என்னென்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் யார், அந்த கதையோடைய கரு என்ன, அவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு காரணம் என்ன, எதிர்காலத்தில் அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்கள கேட்டு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆன்சரை வச்சுட்டு அவங்களுடைய ஆளுமையை வந்து நீங்கள் தீர்மானிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட்டு. அதில் என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டீச்சிங் காம்பிட்டன்சி, லீடர்ஷிப், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனல் கிளைமேட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, செல்ஃப் கான்செப்ட் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸு. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது இணக்கப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். டீச்சிங் காம்பிட்டன்சி ரேட்டிங் ஸ்கேல் வந்து கற்பித்தல் திறன்கள் மதிப்பீடு. நெக்ஸ்ட்டு வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிறது தலைமை பண்பு பற்றிய அந்த டெஸ்ட்டு. ஆர்கனைசேஷனல் கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு நிறுவன சூழல் பற்றிய ஒரு கிளியரான ஒரு கணிப்பு மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நுண்ணறிவு சோதனைகள். இது வந்து இண்டிவிஜுவல் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை குரூப் டெஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் யாருடைய நுண்ணறிவு சோதனையை பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். செல்ஃப் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு கொஸ்டினராக இருக்கலாம், இல்லைன்னா ரேட்டிங் ஸ்கேலாக இருக்கலாம். லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறது வாழ்க்கை திறன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே நீங்கள் கொஸ்டினர் யூஸ் பண்ணி, அதாவது எஸ்ஆர் நோ டைப், ஆம் இல்லை அப்படிங்கிற ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஸ்கோரிங் ப்ரொசீஜர் இருக்குதா, இல்லை ரேட்டிங் ஸ்கேல் தர அளவுகோல் அப்படிங்கிறது 3 பாயிண்ட் ஸ்கேலா, இல்லைனா வந்து 5 பாயிண்ட் ஸ்கேலில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினர் அந்த எவாலுவேஷன் டூல் அப்படிங்கிறது இந்தியன் சைக்காலஜிஸ்ட், அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உளவியல் அறிஞர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த சோதனையை நீங்கள் தரீங்களா, இல்லது ஃபாரின் சைக்காலஜிஸ்டோடைய அந்த கொஸ்டினர் வந்து நீங்கள் கொடுத்து ஆன்சர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினர் வந்து யாரால் தயாரிக்கப்பட்டது, எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3 பாயிண்ட் ஸ்கேல் ஆர் 5 பாயிண்ட் ஸ்கேல் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இண்டிவிஜுவல் டெஸ்ட் ஆர் குரூப் டெஸ்ட், தனிநபர் சோதனைகளா அல்லது குழு சோதனைகளா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரெக்கார்டில் அந்த ப்ரொசீஜர் படிச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த கன்க்ளூஷன் இருக்கும், அதாவது அந்த முடிவு இருக்கும்ல, அந்த ரிசல்ட்டு, அதை வந்து எழுதாமல் விட்டுறாதீங்க. அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த உளவியல் சோதனைகளில் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா விலாக்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கவிதா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஎட் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ரெக்கார்டு எல்லாமே நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க.